வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவானைப் போல் யாராலும் அருள் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமானவர். அதனால்தான் தராசு போன்ற துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நமக்கு நன்கு தெரியும் நமது செய்கைகள் யாவும் பஞ்சேந்திரியங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று. 5 வகையான உணர்வுகள் யாவன: பார்த்தல், கேட்டல், நுகருதல், ருசித்தல் மற்றும் ஸ்பரிசித்தல். நாம் நமது 6வது அறிவை பயன்படுத்தி செயல்களை நிகழ்த்துகிறோம். சில காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறோம். சில காரியங்களை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் செய்கிறோம். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட தீய காரியங்களை மட்டுமே சனி பகவான் தனது 7.5 ஆண்டு காலகட்டத்தில் தண்டிப்பார். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாது செய்த சில தவறான காரியங்களுக்காக ஒருபோதும் சனி பகவான் நம்மை பெரிதாக தண்டிக்க மாட்டார். பொதுவாக சனி பகவானின் 7.5 ஆண்டு கோச்சாரமே மக்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் சனியின் கோச்சாரம் ஒவ்வொரு 2.5 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. இவ்வாறான கோச்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் 7.5 ஆண்டு காலத்தை தான் நாம் 7.5 ஆண்டு சனி என்று சொல்கிறோம். அதேபோல் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் இருப்பதை முறையே அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். சனி பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இவ்வாறான சனி பகவானின் கோச்சாரம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று துலாம் ராசியில் நிகழ்கிறது. அந்த ராசியில் 2/11/2014 வரை அவரின் சஞ்சாரம் அமைகிறது. இதனிடையில் வக்கர கதியிலும் பயணித்து இறுதியாக 2/11/2014 அன்று இந்த ராசியிலிருந்து விடைபெறுகிறார் சனி பகவான். (2011) ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இதுநாள் வரை தங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தார். தற்போது அவருடைய பெயர்ச்சியால் 8ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். கோச்சாரத்தில் 9ஆம் வீடு என்பது சனி பகவானுக்கு அவ்வளவு ஸ்லாக்கியமான வீடு அல்ல. ஆனால் ஓரளவுக்கு அவரது அஷ்டம பிடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலம் இது. இக்கோச்சாரத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் கிரகத்தின் சாரத்தினை சனி பகவான் பெறுகிறார். செவ்வாய் 3/10க்கு உடையவர் ஆவார். இதனால் தங்கள் செயல்களில் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டு. ஆனால் திருப்தி படக்கூடிய அளவிற்கு இராது. அரசாங்கம் மூலம் அனுமதிகள் பெறுவதில் காலதாமதம் உண்டு. ஆனால் இறுதியில் காரியம் ஜெயமாகும். பிரயாண திட்டங்களில் கூட காலதாமதம் தென்படுகிறது. பிரயாணங்களில் இடர்பாடுகள் தெரிகிறது. எனவே இதனை மனதில் கொண்டு பிரயாண திட்டங்களை வகுத்து செயல்படவும், சற்று கூடுதல் நேரம் ஒதுக்கவும். மாணவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் கொள்வர். தங்களது மகன் மகள் போக்கில் தாங்கள் அதிருப்தி அடையக்கூடும். அவசரம் வேண்டாம். உறவுகளில் இடைவெளி ஏற்படுத்த வேண்டாம். சனி பகவானுக்கு ஹோமம் செய்யவும். பார்க்க www.astrovet.com. மேலும் விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்யவும் அல்லது தினமும் 108 முறை ஓம் சனீஸ்வராய நமக என்று பாராயணம் செய்யவும். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும். நமது விருப்பங்கள் எல்லையற்றவை என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இக்காலகட்டத்தில் இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்திப்படும் மனோபாவம் உங்களிடம் இருக்கும். இதுவே ஒரு வரப்பிரசாதமாகும். சந்தோஷம் என்பது கிடைப்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலமே கிடைக்கப்பெறுகிறது. அதேபோல் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதாலும் சந்தோஷம் உண்டாகிறது. இவையெல்லாம் இக்காலகட்டத்தில் சாத்தியமே. எனவே சந்தோஷம் வீட்டில் நிலவும்.
மேலும் தங்களது உடல் உபாதைகளுக்கு நிவாரணம் காணக்கூடிய காலகட்டம் இது. எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் துரிதமாக வேலை செய்து உடல் நலத்தை காக்கும். கல்வித்துறையை சார்ந்தவர்கள் ஏற்றம் பெறும் காலம் இது. தங்களது மேல் அதிகாரிகள் மூலம் பாராட்டுதல் கிடைக்கும். திருமணங்கள் கைகூடும் காலம் இது. அசையா சொத்துக்களை வாங்குவது கூட இக்காலகட்டத்தில் நடைபெறும். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். 2012 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும். தங்களுக்கே நன்றாக தெரியும், அஷ்டமத்து சனி கடந்த 2.5 ஆண்டு காலமாக தங்களை என்ன பாடுபடுத்தியது என்று. தற்சமயம் மறுபடியும் சனி பகவான் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புகுந்து விட்டார். ஆனால் தற்போது வக்ரகதியில் செல்வதால் கவலை வேண்டாம். மேலும் இது ஒரு குறைவான காலகட்டமே. எதிர்பாராத லாபங்கள் தங்களை வந்தடையும். வாழ்க்கை துணை மூலம் நிதி உதவினை பெறலாம். காப்பீடு தொகைகளை இக்காலகட்டத்தில் காசாக்க இயலும். ஆனால் அவைகளை பத்திரமாக சேமிக்கவும். ஏனென்றால் மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் மூலதனங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் இது. முதலீடு செய்வதில் நிதானமும் சாதுரியமும் கடைபிடிக்கவும். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டம் தங்கள் பொறுமையை சோதிக்கும் ஒரு காலமாகும். ஒரு பய உணர்வு உங்களை ஆட்கொள்ளக்கூடும். இதனால் வேலைகளை திறம்பட செய்ய இயலாமல் போகும். சதா நிலையற்ற மனது காணப்படும். சரியாக திட்டமிடுதல், இலக்குகளை வகுத்தல், யுக்திகளை தீர்மானித்தல், அதனை சரியாக நடைமுறைப்படுத்துதல் என்பது மிக முக்கியம். எனவே தெளிவாக சிந்தித்து முழுமையாக ஆராய்ந்து ஒரு தீர்மானமான முடிவுக்கு வரவும். சில சமயம் சில தீய நடவடிக்கைகளில் இறங்குவதற்கு கூட மனம் தூண்டப்படும். அவ்வெண்ணங்களுக்கு ஊட்டமளிக்க வேண்டாம். தங்களது கிரகநிலைகள் சாதகமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளவும். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடரவும். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சொல்லப்பட்ட பலன்கள் இக்காலகட்டத்திற்கும் பொருந்தும். ஆனால் அந்த சமயத்தில் குரு பகவானின் பார்வை சனி பகவானின் மீது இருந்தது நற்பலன்களை அளித்தது. தற்போது அந்நிலை இல்லாதது ஒரு குறையே. எனவே நற்பலன்களை அதிகம் எதிர்பார்க்க முடியாது. பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகு சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பெரிதாக சிரமம் ஏதும் இராது. ஏனென்றால் அப்போது ராகு பகவான் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். ஆனால் இக்காலகட்டத்தில் ராகுவின் கோச்சார இடமாற்றமும் ஏற்பட்டு ராகு பகவானானவர் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அவ்வாறு சென்ற ராகு பகவான் சனி பகவானுடன் அவ்விடத்தில் கூடுகிறார். இதனால் சில முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டு. தேவையற்ற பிரயாணங்கள் காணப்படுகிறது. எனவே பிரயாணத்திற்கு முன் சரியாக திட்டமிடுதல் மிக அவசியம். பெரும் அளவிலான முதலீடுகள் இக்காலகட்டத்தில் தவிர்க்கப்படலாம். முயற்சிகளில் தோல்விகள் காணப்படுகிறது.
எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். ஊக வணிகங்களை முழுமையாக இக்காலகட்டத்தில் தவிர்க்கலாம். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். மேலும் இக்காலகட்டத்தில் ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். பார்க்க www.astrovet.com.